வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட்டணி கட்சிகள் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். திருச்சியில் விசிக மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் நிலை மாறுபடும் என்று தெரிவித்தார். பாஜகவால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து வந்துள்ளதாக கூறிய திருமாவளவன், அவர்களிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். திருச்சியில் பேசிய அவர், மாநாட்டின் நாயகன் அரசியலமைப்பு சட்டம் என்றார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டு அரங்கிற்கு திருமாவளவன் வந்தபோது அக்கட்சியை சார்ந்தவர்கள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமாவளவனை பார்க்க வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்தும் அதனை மீறி அவர்கள் சென்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விசிகவின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெற்ற பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிக அளவில் விசிகவினர் திரண்டு வந்ததன் விளைவாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தனது அப்பா ரஜினிகாந்த் சங்கி இல்லை எனவும், சங்கி என கூறினால் தனக்கு கோபம் வரும் என இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் தன் அப்பா ஒரு சங்கியாக இருந்திருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் எனவும் அவர் விளக்கம் அளித்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே இளையராஜாவின் மகள் பவதாரணியின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. லோயர் கேம்பில் இளையராஜாவிற்கு சொந்தமான பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. மறைந்த தனது மகள் பவதாரிணியுடன் இருக்கும் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து அன்பு மகளே என இளையராஜா உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இளையராஜாவின் இந்த பதிவு அவரது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொழும்புவில் இருந்து சென்னை வந்த யுவன் சங்கர் ராஜாவை அழைத்துச் செல்ல விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை ஏரோ ஹப் ஊழியர்கள் லாக் செய்தனர். பின்னர் அங்கு வந்த ஊழியர் லாக்கை எடுத்த பிறகு யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அனைத்து பொருட்களும் 40% அளவிற்கு விலை உயர்ந்து மக்கள் பிழைக்க முடியாத நிலைக்கு திமுக ஆட்சி தள்ளியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சேலத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இபிஎஸ் பேசினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நடைபயணம் மேற்கொண்ட அண்ணாமலையிடம் பெண் ஒருவர் தமிழகத்திற்கு நியாயம் வேண்டும் என கேட்டு அழுதார். மோடி படம் பதாகையுடன் அண்ணாமலை முன்வந்த அப்பெண் தமிழகத்தில் 2 கட்சிகளுமே தவறு செய்கிறார்கள் என குறிப்பிட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை மேற்கொண்ட அவர் மக்கள் மத்தியில் இவ்வாறு கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட விவிஐபிகளை மாவட்ட வாரியாக சந்திக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக தொடங்க உள்ளதாக கூறப்படும் அரசியல் கட்சியில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த பெருங்குடியில் வீரவாஞ்சிநாதன் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு சென்னை குடிநீர் வாரிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறியது. இதன் குடியிருப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் மின்மாற்றியும் சரிந்தது. சென்னையை அடுத்த மதுரவாயலில் சட்டவிரோதமாக வீட்டில் மதுபானங்களை பதுக்கி விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கண்ணநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 80 பெட்டிகளில் இருந்த 4500 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்ம விபூஷன் விருது பெற்ற நடிகை வைஜெயந்தி மாலாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைஜெயந்தி மாலாவை சந்தித்த அமைச்சர் எல் முருகன் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார்.
ஞானவாபி மசூதியில் உடைந்த சிவலிங்கம் உட்பட ஏராளமான சாமி சிலைகளும் களிமண்ணால் ஆன பொருட்களும் நடத்தப்பட்ட தொல்லியல் துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த நாணயங்களும் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த 2வது நிதியமைச்சர் என்ற சாதனையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் படைக்க இருக்கிறார். வருகிற 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்கு முன்னதாக 5 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் சக நீதிபதி சௌமன் சென்னை அரசியல் கட்சிக்காக வேலை செய்வதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றத்தில் இன்று சிறப்பு விசாரணை நடத்தப்பட உள்ளது. பாஜக கூட்டணியுடன் மீண்டும் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் வரும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி 28ஆம் தேதியன்று தனது அனைத்து நிகழ்ச்சிகளையும் அவர் ரத்து செய்ததாக கூறப்படுவதால் பீகார் அரசியலில் பரபரப்பு மேலும் அதிகரித்துள்ளது. பீகாரில் மெகா கூட்டணியில் இருந்து விலகுவாரா என்பது குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்க வேண்டும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் வலியுறுத்தியுள்ளது. தங்களது கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை என ராஷ்டிரிய ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சிக்பெட் பகுதியில் அமைந்துள்ள பெயிண்ட் கடையில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். டெல்லி ராம்நகரில் உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பை ஒட்டி இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டது. G20 மாநாடுகளின் போது இந்த அமைப்பு பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரயு நதிக்கரையில் சந்தியா ஆரத்தி நடத்தப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சரயு நதிக்கரையில் சந்தியா ஆரத்தி நடத்தப்படும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் ரோஹ்தாங் பாஸில் உள்ள அடல் சுரங்கப்பாதை அருகே பனிப்பொழிவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் தங்கள் செல்போன்கள் மற்றும் கேமராக்கள் மூலம் குடும்பமாக புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி பொழிந்ததால் கடும் இன்னலுக்கு உள்ளான வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை ஆங்காங்கேயே சாலையோரங்களில் நிறுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் கர்னா குப்வாரா சாலையில் பனித்துளிகள் படர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்யும் விதமாக பீக்கன் 109 விரைவு கட்டுமான நிறுவனம் சாலையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டது. குடியரசு தினத்தை கொண்டாடும் விதமாக குஜராத் மாநிலம் பனஸ்கந்தாவில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பாடகர் சுக்வீந்தர் சிங் தனது பாடல்களால் வீரர்களை உற்சாகப்படுத்தினார். சென்னை திருவொற்றியூர் ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் பிரியாணி பொட்டலங்களை வழங்கி மகிழ்வித்தார். சென்னையை அடுத்த பாரிவாக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் தனிகாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. பெருமழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள், குடிநீர் இணைப்புகளை சீரமைக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் ஐயனடைப்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே புளியமரத்து அரசடியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் 5 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அடிப்படை வசதிகள் செய்து தராததால் கூட்டத்தை புறக்கணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தாராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை முற்றுகையிட்ட இளைஞர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குடியரசு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. சென்னை வேளச்சேரியில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமி சார்பில் தேசிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியரசு தினத்தை ஒட்டி தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகாடமியைச் சேர்ந்த ராணுவ இசைக்குழுவினர் தேசப்பற்று பாடல்களை இசைத்து உற்சாகப்படுத்தினர். நெல்லை மாநகராட்சியில் நடந்த குடியரசு தின விழாவில் மேயர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த சில கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் மேயருடனான மோதல் போக்கு காரணமாக திமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே விசிகவினர் போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் இருந்து சென்ற அரசு பேருந்து பேரிகார்டில் மோதியது. இது பற்றி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரித்த போது அதில் பயணித்த விசிகவினர் மறியலில் ஈடுபட்டனர். பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா மற்றும் அவரது கூட்டாளி ஜாக்கப் மீது நெல்லை தாளையுத்து போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூட்டாளி ஜாக்கப்பை வியாழக்கிழமையன்று போலீசார் கைது செய்த நிலையில் ராக்கெட் ராஜாவை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் தி கேக் பாயிண்ட் கடையில் வாங்கிய பிரெட்டில் துண்டு வயர்கள் மற்றும் வண்டுகள் இருந்ததை கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். இது பற்றி கடைக்காரரிடம் விளக்கம் கேட்டதற்கு அலட்சியமாக பதில் அளித்ததாக சொல்லப்படுகிறது. கோவை மாவட்டம் நடுமலை ஆற்றுப்பாலத்தில் பள்ளி மாணவர்கள் ஓட்டிச் சென்ற பைக் நிலை தடுமாறி 30 அடி பள்ளத்தில் விழுந்ததில் 2 படுகாயமடைந்தனர். பாலத்தில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் வகையில் தடுப்புச் சுவரை உயர்த்தி கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் மேம்பால கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் விசிக மாநாட்டுக்கு சென்ற வாகனங்கள் சர்வீஸ் சாலையில் ஊர்ந்து சென்றன. இதனால் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா சென்ற 2 பேர் கடலில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சோமங்கலம் மற்றும் திருநீர்மலை பகுதியை சேர்ந்த நண்பர்கள் தங்களது குடும்பத்துடன் மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்க சென்றபோது துயர சம்பவம் நிகழ்ந்தது. சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் தெப்பத் திருவிழாவில் பக்தர்களை குளக்கரையில் அனுமதிக்காததால் மக்கள் தெப்பத்தை காண முடியாத சூழல் ஏற்பட்டது. கோவில் நிர்வாகத்தினரின் செயலால் மக்கள் குப்பை கூளத்தின் அருகே நின்று சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி அங்கு அதிக அளவில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாகமாக குளித்தும் தொங்கு பாலத்தில் நடந்து சென்று இயற்கை சூழலை ரசித்தும் மகிழ்ந்தனர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவாக மதுரையில் 30க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மொட்டை அடித்து அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக தேமுதிக அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் புகைப்படத்திற்கு தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் செம்மனிப்பட்டியில் உள்ள ஆண்டி பாலகர் கோவில் தைப்பூச விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் காளை முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். மஞ்சுவிரட்டு போட்டியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சந்திரன் என்ற முதியவரை காலை முட்டியது. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் மனைவி இறந்த செய்தி கேட்டு கணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த மல்லிகா என்ற 50 வயது பெண் உயிரிழந்த தகவல் அறிந்த அதிர்ச்சியில் அவரது கணவர் ராஜாவும் உயிரிழந்தார். வாலாஜாபேட்டை அரசு பள்ளியில் நடைபெற்ற குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்ட வீரர் வீராங்கனைகள் கோப்பையை வென்றனர். இந்த போட்டியில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. சானார்பட்டியைச் சேர்ந்த இந்திராணி என்ற அந்த பெண் மீது மர்ம நபர்கள் ஹாலோ பிரிக்ஸ் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 5வது வார்டில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் பாதிப்பால் நாள்தோறும் கேன் வாட்டர் வாங்கி பயன்படுத்தி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மாரியம்மன் கோவில் தெருவில் மர்ம நபர் ஒருவர் சைக்கிளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. லாரி ஓட்டுநர் வேணுகோபால் தன் மகனுக்கு வாங்கி தந்த சைக்கிளை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு சென்றபோது திருடு போனது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இளைஞர் ஒருவர் காதல் மனைவியை கொலை செய்து காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக இருவரும் ஜாலியாக பைக்கில் சென்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. திருத்தணி முருகன் கோவில் தங்கும் விடுதியில் பக்தர் தவறவிட்ட 6.5 சவரன் நகையை திருப்பிக் கொடுத்த தூய்மை பெண் பணியாளர் கௌரவிக்கப்பட்டார். கோவில் அறங்காவல் குழு தலைவர் ஸ்ரீதரன், டிஎஸ்பி விக்னேஷ் ஆகியோர் தூய்மை பணியாளர் கொல்லாபுரி அம்மாளுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கினர். திருவண்ணாமலையில் உள்ள சாம்சங் மொபைல் ஷோரூமின் ஷட்டரை உடைத்து சுமார் 4 லட்சம் மதிப்பிலான 3 செல்போன்களை திருடிச் சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஷோரூம் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜபாளையம் அருகே பெட்ரோல் பங்கில் டீசலுடன் தண்ணீர் கலந்துள்ளதாக குற்றம் சாட்டி வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முரம்பு பகுதியில் செயல்படும் ஐஓசி நிறுவன ஒப்பந்த பெட்ரோல் பங்கில் தனியார் பள்ளி வாகனத்திற்கு தண்ணீர் கலந்த டீசல் நிரப்பப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் முழு கடையடைப்பு போராட்டம் என தகவல் பரவிய நிலையில் மாவட்ட ஆட்சியரின் எச்சரிக்கையை தொடர்ந்து கடைகள் திறக்கப்பட்டன. சேலம் மாவட்டத்திலிருந்து ஏற்காடை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் என தகவல் பரவியது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆபாச பட நடிகை ஜெஸ்ஸி ஜேன் தனது 43வது வயதில் உயிரிழந்துள்ளார். அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் உட்கொண்டதால் அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. ஓக்லஹோமாவில் தனது காதலரும் நடிகருமான பிரெட் ஹசன் முல்லரின் வீட்டில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய உலகில் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை இந்தியா கடைபிடிப்பதாகவும் அதற்கு பிரதமர் மோடியின் தலைமை பண்பே காரணம் எனவும் ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். ரஷ்ய மாணவர் தினத்தன்று பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டின் பளுதூக்கும் போட்டியில் தமிழக வீரர் தனுஷ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆண்களுக்கான 55 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகர்கள் அக்ஷய் குமார், டைகர் ஷெராப் ஜோர்டா நாட்டில் குடியரசு தின விழாவை உற்சாகமாக கொண்டாடினார். கடற்கரையில் இருவரும் பெரிய அளவிலான மூவர்ண கொடியை கையில் ஏந்தியவாறு ஓடி குடியரசு தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சிம்பு அஞ்சலி செலுத்தினார். சாலிகிராமத்தில் உள்ள கேப்டனின் வீட்டிற்கு சென்ற அவர் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியதை அடுத்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். 2024ஆம் ஆண்டிற்கான மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா அழகி போட்டியில் வெற்றி பெற்ற மாடல் அழகிகள் ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தோல் தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விண்டோ என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனர் கோபிநாத் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் கங்குவா படத்தின் உதிரன் போஸ்டர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு போஸ்டரை பகிர்ந்து அறிவித்துள்ளது. உதிரன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாபி தியோல் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது. நயன்தாராவின் டெஸ்ட் படத்தில் நடிகை மீரா ஜாஸ்மின் நடித்து முடித்துள்ளதாக புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அதில் பத்மா எனும் கதாபாத்திரம் உங்கள் மனதில் பல வருடங்களுக்கு இடம் பிடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.
கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்களின் சத்குரு தியாகராஜரின் 177வது ஆராதனை விழா திருவையாறில் உள்ள அவரது சமாதி கோவில் முன்பு கோலாகலமாக துவங்கியது. உலகில் வேறு எங்கும் பாடுவதை விட திருவையாறில் பாடுவதுதான் ஆத்ம திருப்தி தரும் என இசைக்கலைஞர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் கம்பூரில் இளங்கமுடி ஐயனார் மற்றும் முத்துப்பிடாரி அம்மன் கோவிலில் புரவி எடுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட புரவி மற்றும் சாமி சிலைகளை மக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் வளாகத்தில் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பு பிரார்த்தனைகளுடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் தங்கக்கோவில் சக்தியம்மா கலந்து கொண்டு பூஜையை நடத்தினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான முருக பக்தர்கள் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். கோவிலில் மயில் காவடிகளை வைத்து பூஜை செய்த பின்னர் காவடி ஆட்டத்துடன் யாத்திரையை தொடங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள தூய பவுலின் ஆலயத்தில் பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் வழங்கப்பட்ட அறுசுவை அசைவ அசன விருந்தில் ஜாதி மத வேறுபாடின்றி ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உணவருந்தினர். தேவக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு அரசரடி மகாலிங்க முனீஸ்வரர் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடத்தப்பட்ட விளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் தேரை சுற்றி 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபைபர் கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. தகரங்களை கொண்டு மூடப்பட்டிருந்த தேரை சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் காணும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது புல்லட் 350 மோட்டார் சைக்கிளை 2 புதிய நிறங்களில் அறிமுகம் செய்துள்ளது. மிலிட்டரி சில்வர் பிளாக் மற்றும் மிலிட்டரி சில்வர் ரெட் நிறங்களில் பைக் அறிமுகமாகியுள்ளது. இதன் விலை 1,79,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டெஸ்லாவின் SX மற்றும் Y ரகங்களான தானியங்கி கார்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2 லட்சம் கார்களை திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. புதிய பாதுகாப்பு அம்சத்தை பொருத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாகவும் டெஸ்லா தெரிவித்துள்ளது. கூகுள் பிக்சல் 8 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் முற்றிலும் புதிய மின்ட் நிறத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிற வேரியன்ட் 128 GB வடிவில் மட்டுமே கிடைக்கிறது. புதிய பிக்சல் 8 சீரிஸ் மின்ட் நிற வேரியன்ட் கூகுள் ஸ்டோரில் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.